अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார். அதிலே இப்பொழுது நாம் காஞ்சன பத்ததி என்கிற பத்ததியிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம் பார்த்து வருகிறோம். இது 22வது பத்ததி. அந்த பாதுகையிலே இழைத்திருக்கக்கூடிய தங்கம், அதனுடைய பிரகாசம், அதை மட்டும் இந்த பத்ததியிலே விவரித்தருளுகிறார். இது 20 ஸ்லோகங்களை கொண்டதாக இந்த பத்ததி அமைந்திருக்கிறது. இப்பொழுது பாதுகா சகஸ்ரத்திலே 739வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய ஒளியாலே தான் காவேரி ஆற்றுக்கு கூட பொன்னி நதி என்று பெயர் ஏற்பட்டதோ என்று நினைக்கலாம்படி இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். லேபே ததா பிரபிருதி நூனமயம் பவத்யாஹ காந்தியா கவேரதனயா கனகாபகாத்வம் யாவன் முகுந்த பதஹேம பதாவனித்வம் புண்ணியம் விபூஷிதவதி புலினம் ததீயம். திருவரங்கம் பெரிய கோவில் என்கிறது காவேரி ஆற்றினுடைய நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய மணல் குன்று, மணல் மேடு. அதைத்தான் குலசேகர ஆழ்வார் கூட அருளி செய்கின்ற பொழுது கரை பொன்னி நடுவு பாட்டு திடர்விளங்கு கரை பொன்னி நடுவு பாட்டு திருவரங்கம் என்று பொன்னி நடுவு பாட்டு திடர்விளங்கும் திருவரங்கம் என்று அவர் தெரிவிக்கிறார். அதாவது காவேரி ஆறு முழுக்க ஓடுகிறது, அதனுடைய நடுவிலே அந்த திருவரங்கம் இருக்கிறபடியினாலே, அது சற்று மேடாக இருக்கிறபடியினாலே அதற்கு சம்ஸ்கிருதத்திலே புலினம் என்று ஒரு பெயர். புலினம் என்னால் அது மணல் குன்று என்றுதான் அதற்கு பொருள். ஆக இந்த இடத்திலே புலினம் என்று சொல்லுவது எத்தை என்னால் அந்த திருவரங்கம்தான். அதாவது மணல் குன்று, திருவரங்கமே ஒரு புலினம். காவேரி ஆற்றினுடைய நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மணல் குன்று. அந்த மணல் குன்றிலே எழுந்தருளி இருக்கிறான் திருவரங்கநாதன். அவனுடைய திருவடிகளை அலங்கரிக்கிறது இந்த பாதுகை. ஆஹ புண்ணியம் விபூஷிதவதி புலினம் ததீயம். ஆக ததீயம் புலி விபூஷித, அதாவது விபூஷிதவதி. ஹே முகுந்த ஹேம பதாவனி, முகுந்தனான எம்பெருமானுடைய அந்த ஹேமபதாவனி என்னால் நான் தங்கப்பாதுகை என்று அதை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டால், அந்த எம்பெருமானுடைய திருவடியை அலங்கரித்தாய் அல்லது திருவரங்கத்தை அலங்கரித்தாய் என்று சொல்றார். திருவரங்கத்தை அலங்கரித்தாள் என்னன்னா, திருவரங்கத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானுடைய திருவடியை நீ பாதுகையாக அலங்கரித்தாய் என்று நாம் பொருள் கொள்ள வேணும். அது என்ன ஆகிவிட்டது என்னால், ததா பிரபிருதி, எப்பொழுது நீ அதை அலங்கரிக்க ஆரம்பித்தாயோ அதிலிருந்து என்ன ஆகிவிட்டது என்னால், பவத்யாக காந்தியா, உன்னுடைய தங்க நிறமான
தங்கமயமான அந்த ஒளி சிதறல்கள் இருக்கிறது. அதனால என்ன ஆயிட்டுன்னா, கவேரதனையா கனகாபகாத்வம் லேபே. கவேரதனையா என்னாலுன்னா காவேரி என்று சம்ஸ்கிருதத்தில் பேர். அதற்கு கவேரன் என்று ஒருத்தர், அவருடைய பெண்ணாயிருக்கிறாள் அவள். அதனால்தான் அவளுக்கு காவேரி என்று பெயர். அது தமிழ்ல காவேரி என்று சொல்லுகிறோம். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் காவேரி என்ற பெயர் வந்ததற்கு என்ன காரணம் என்னால், கவேரன் என்கிறவன் அவன் தவம் செய்த பொழுது இவள் உண்டானாள். அதனால இதுக்கு காவிரி என்று பெயர் ஏற்பட்டது, காவேரி என்று பெயர் ஏற்பட்டது என்று அந்த புராணம் தெரிவிக்கிறது. அதனால கவேர தனையா என்கிறது அந்த காவேரி ஆற்றை குறிக்கிறது. அவள் என்ன ஆளா, கவேரி தனையாவானவள் என்ன ஆனான்னா கனகாபகா என்றும் ஒரு பெயரை பெற்றாள். கனகாபகா என்னால்னா தங்க நதி என்று, தங்கத்தாலே ஆன நதி என்பது போல அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் சொல்லலாம். அந்த அப்படிப்பட்ட ஒரு பொருள். அதைத்தான் தமிழில் சொல்லுகிற பொழுதும் அந்த காவிரி ஆற்றைத்தானே பொன்னி நதி என்று சொல்லுகிறோம். பொன்னி என்னால் என்ன, பொன்மயமான நதி அது. அதனால பொன்னி நதி என்று பெயர் அதுக்கு. இந்த ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகன் எப்படி அருளி செய்கிறார் என்னால், அப்படி அது பொன்னி நதி என்று பெயர் ஏற்படுவதற்கு கனகாபகா என்று சம்ஸ்கிருதத்திலேயும் பொன்னி என்று தமிழிலேயும் அந்த நதிக்கு பெயர் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்னால், அது பொன் போல மின்னுகிறது. அதனால தான். அது ஏன் பொன் போல மின்னுகிறது என்றால், இந்த பாதுகை எப்பொழுது அது திருவரங்கத்தை அலங்கரிக்க தொடங்கித்தோ, எம்பெருமானுடைய திருவிடிகளை அலங்கரிக்க தொடங்கித்தோ, அப்பொழுது தொடங்கி அந்த பாதுகையினுடைய பொன்மயமான ஒளி காவேரி மேலே விழுந்தபடியினாலே அந்த காவேரி பொன் போல காட்சி அளித்தது. அதனால அதற்கு அப்படிப்பட்ட பெயர் வந்துடுத்து என்று ஆஹா என்ன தெரிவிக்கிறார் என்னால், காவிரி ஆற்றுக்கு பொன்னி என்கிற பெயர் வந்ததற்கே காரணம் இந்த பாதுகையினுடைய தங்கச்சிதறல், தங்கத்தினுடைய ஒளிச்சிதறல் தான் என்பது போல இந்த ஸ்லோகத்திலே அப்படி ஒரு கருத்தை அருளி செய்தார். அதற்கு அடுத்தபடியாக 740வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்னால், எம்பெருமானை தியானிக்கிற மகான்கள் அவர்களுக்கு அவர்களுடைய நெஞ்சிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறானாம். அதனால அவளுடைய அந்த நெஞ்சமாகிற தாமரை கூட இது நன்றாக மலர்ந்து விடுகிறது இந்த பொன்னினுடைய ஒரு ஒளியாலே என்பது போல ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து பார்ப்போம். சித்திரம் சரோஜ நிலையா சகிதஸ்ய சௌரே வாசோசிதானி சரணாவனி संविदित्सोहो सद्यो विकासमुपयान्ति समाधि भाजां चंद्रातपेन तव मानस पंकजानी. எம்பெருமான் தன்னை எப்பொழுதும் தியானிக்கிற அடியவர்களுடைய ஹிருதயத்திலே பிராட்டியோடு கூடியவனாக எழுந்தருளுகிறான். இது உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன, புராணங்களும் சொல்லுகின்றன. அவன் என்ன பண்ணுகிறான்னா, சரோஜநிலையா சகிதஸ்ய சௌரேஹே. சரோஜநிலையா என்னால் இது பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி, அவளோடு கூடியவனான எம்பெருமானுக்கு வாச உச்சிதானி வாசோச்சிதானி. வாசோச்சிதானி என்னால் அவன் இருப்பதற்கு, எழுந்தருள் இருப்பதற்கு தகுதியான இடம் எங்கு என்று எங்கு இருக்கிறது என்று என்ன பண்ணுகிறான், சம்விதித்சோஹோ அப்படி பார்த்து கொண்டு, என்ன பார்த்து கொண்டு எங்கே எழுந்தருளுகிறான் என்னால், தன்னை எப்பொழுதும் தியானிக்கிறார்களே அந்த ஒரு முனிவர்கள் போன்றவர்கள் மகான்கள், அவளுடைய ஹிருதயத்தில் அவன் எழுந்தருளுகிறான். அதாவது இது ஏற்படுத்த வேண்டும் என்று ஆசையுடையவருக்கிறார். இவள்தான் எம்பெருமானுக்கு தகுதியான இடத்தை நாம் கற்பிக்க வேண்டும் என்று பாதுகை தேவி நினைக்கிறாளாம். இந்த பாதுகா தேவி என்ன பண்ண, நீ என்ன பண்ணுகிறாய், அந்த எம்பெருமானுக்கு பிராட்டியோடு கூட எம்பெருமான் எழுந்தருளி இருப்பதற்கு உரிய இடத்தை நீ தேடி கண்டுபிடிக்கிறாய். அது என்ன பண்ணுகிறாய்னு கேட்டா, சமாதி பாஜாம் மானச பங்கஜானி. சமாதி நிலையை அடைந்திருக்கின்ற எம்பெருமானியே தியானித்துக் கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களுடைய மானச பங்கஜானி மனமாகிற தாமரை. அந்த தாமரையெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த பாதுகையினுடைய அந்த ஒளியாலே அது என்ன ஆகிறது, விகாசமுபயாந்தி நல்ல மலர்ச்சியை அடைகிறது. சத்யா உடனே,
அதாவது இந்த பாதுகை நினைக்கிறது நம்முடைய எம்பெருமானுக்கு தகுதியான இடம் வேணுமே அவன் எழுந்தருள் இருக்கிறதுக்குன்னு நினைத்து அப்படி தங்க சிதறல்கள் அப்படி ஒளியை பரப்புகிறதான் பாதுகை. பாதுகை ஒளியை பரப்பின உடனே என்ன ஆகுது, அந்த சமாதியில இருக்கிறார்களே, அதாவது எம்பெருமானை தியானித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய மானச பங்கஜம், அதாவது அவர்களுடைய மனசாகிற தாமரை, அது நன்றாக அப்படி மலர்ச்சியை அடைந்து விடுகிறது. அது எத்தாலே மலர்ச்சியை அடைகிறதுன்னா அந்த பதத்துல தான் ஒரு அழகான ஸ்லேஷத்தை வைத்தார். சந்திரா தபேனா என்று சொல்லுகிறார். இந்த சம்ஸ்கிருதத்தில் சந்திர என்கிற சப்தத்திற்கு தங்கம் என்றும் ஒரு பொருள் உண்டு. வானத்திலே இருக்கிற சந்திரன் என்று சொல்லுகிறோமே, அவனுக்கும் அது சந்திரன் என்று அதுவும் பொருள் உண்டு. சந்திரா தபேனான்னா என்னன்னா இந்த பாதுகையினுடைய தங்க நிற ஒளி சிதறல் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொள்ளலாம். இன்னொரு அர்த்தம் சந்திரனை போல குளிர்ந்திருக்கிற நிலவு, அதாவது அது போல ஒளி என்றும் கொள்ளலாம். இதைதான் ரொம்ப அழகா என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல சித்திரம் முதல் பதமே அதுதான். இதுல ரொம்ப ஆச்சரியம் என்கிறார். என்ன ஆச்சரியம்னா, சந்திராபத்தினால தாமரை மலருமா இல்லையா? சந்திரனுடைய ஒளியால தாமரை மலராது, தாமரை மூடிக்கொள்ளத்தான் மூடிக்கொள்ளும். ஆனால் இங்கே சந்திராதபேனா என்னால் பாதுகையினுடைய ஒளியாலே மானச பங்கஜங்கள் மலருகின்றன. அந்த யோகிகளுடைய மானச பங்கஜங்கள் மனமாகிற தாமரை மலர்கிறது. சந்திரனுடைய ஒளியாலே தாமரை மலர்கிறதுன்னா இது ஒரு ஆச்சரியம் தானே என்று. ஆனா இதுல இன்னொரு அர்த்தம் என்ன கிடைக்கிறதுன்னா, சந்திராதபேனா அந்த பாதுகையினுடைய தங்க நிற ஒளி சிதறல் என்று அப்படியும் பொருள் கொள்ளும்படியாக அற்புதமாக அமைந்த ஸ்லோகம் இது. அடுத்தபடியாக 741வது ஸ்லோகம். இதுல என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமான் அதாவது பாதுகையை சமர்ப்பித்து கொண்டு அப்படி எழுந்தருளுகிறான். எங்க எழுந்தருளுகிறான்னா காவிரி ஆற்றுக்கு எழுந்தருளுகிறானாம். அதாவது புது வெள்ளம் காவிரியில் வருதொல்லி ஆடி பெருக்கு 18ஆம் பெருக்குன்னு சொல்லுவா. அன்றைய தினம் காவேரி ஆத்தங்கரைக்கு அந்த இடத்திலேயே பெருமாள் எழுந்தருளுவது உண்டு. இன்னைக்கும் கூட அந்த உற்சவம் எல்லாம் அங்க விசேஷமாக நடக்கிறது. அப்படி எழுந்தருளுகிற பொழுதோ என்ன ஆகுதுன்னா, இந்த பெருமாளுடைய பாதுகையில் இருக்கிற தங்க சிதறல், அந்த ஒளி சிதறல் காவேரி ஆறு முழுக்க மூடி அப்படியே என்ன ஆகுதுன்னா காவேரி ஒரு தங்கத்தாமரை பூத்தது போல காணப்படுகிறது என்று இந்த ஸ்லோகத்திலே ஒரு விதமாக அனுபவிக்கிறார். त्वय्येव पादम् अधिरोप्य नवं प्रवाहं नादे पदावनि निशामयितुं प्रवृत्ते आत्मीय काञ्चन रुचा भवती विधत्ते हेमारविन्द परितामिव हेम सिन्धुं. பாதுகையை பார்த்து சொல்றார், பதாவனி त्वय्येव பாதம் அதிரோப்பிய, உன்னிடத்திலே பாதத்தை வைத்து, அதாவது என்ன பாதுகையில கொண்டு போய் தெம்பெருமான் பாதத்தை சமர்ப்பிக்கிறான். அதற்கு பிறகு நவம் பிரவாகம் நிஷாமயித்தும் பிரவருத்தே, இந்த காவேரியினுடைய புது வெள்ளம் இருக்கிறது, அது நவம் பிரவாகம், அத்தை நிஷாமயித்தும் பார்ப்பதற்காக அவன் செல்லுகிறான். அப்படி செல்லுகிற பொழுது என்ன ஆகிறது, ஆத்மீய காஞ்சன ருதா, உன்னுடைய காஞ்சன ருச்சா என்னால் உன்னுடைய தங்க நிற ஒளி சிதறல்களாலே, இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய தங்கம் அதனுடைய ஒளி நன்றா வெளியில பரவுறது. நீ என்ன பண்ணுகிறாய்னு கேட்டா, பவதி விதத்தே, நீ ஒன்றை உருவாக்குகிறாய் அந்த இடத்துல என்ற. என்ன உருவாக்குகிறாய்னா, ஹேமாரவிந்த பரிதாமிவ ஹேமசிந்தும், ஹேமாரந்த ஹேம பரிதாமிவ என்னால் என்ன, தங்கத்தாமரை பூக்களாலே நிறைந்தது போல நீ எத்தை பண்ணுகிறாய்னா உன்னுடைய காஞ்சன ருச்சா, உன்னுடைய அந்த காந்தியினாலே நீ பண்ணுகிறாய் என்று சொல்ற. ஹேமசிந்தும், ஹேமசிந்து என்று காவேரிக்கு பெயர். ஆக அந்த ஹேமசிந்தும் காவேரியை ஹேமாரவிந்த பரிதாமிவ நீ விதத்தே பண்ணுகிறாய் என்று சொல்ற. அப்படியே தங்கத்தாமரை பூத்தது போல காவேரி காட்சி அளிக்கிறது. காரணம் என்ன, எம்பெருமானுடைய பாதுகையினுடைய அந்த தங்க நிற ஒளிச்சிதறல்கள் காவேரி முழுக்க பரவி இருக்கிறது. தூரத்திலிருந்து பார்த்தால் அது எப்படி தெரிகிறதுனா, காவேரி முழுக்க தங்கத்தாமரை பூத்தா போல தெரிகிறது என்று. இப்படியெல்லாம் இந்த காஞ்சன பத்ததியிலே அந்த தங்க நிற ஒளிச்சிதறல்களை பற்றி அற்புதமாக அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।